தமிழக வெற்றி கழகத்துல 2வது மாநாடு இன்றைக்கு மதுரையில் பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்ற மாதிரி இது அரசியல் பயணத்தில் அவங்களுடைய அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்னன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய கடுமையான கட்டுப்பாடுகள் தடைகளையும் மீறி பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு சின்ன கட்சி, புதுசாக உருவாக்கப்பட்ட கட்சி 2வது மாநாட்டையே இந்த மாதிரி பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடிச்சிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றியாக அந்த கட்சியால் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருது. இது ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்குமா, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருமான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதை தீர்மானிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான். ஆனா எங்களுடைய பார்வையில், ஈழத்தமிழர்களினுடைய பார்வையில் இந்த மாநாட்டை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்ன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்று சொன்னா ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றியும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது டிவிகேயினுடைய தலைவர் விஜய் பதிவு செய்திருக்கிறார். எங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்புன்றது வரலாற்று ரீதியானது, நீண்ட காலமான ஒரு தொடர்பு இருக்குன்ற அடிப்படையில் அதை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு பதிவு. இன்னைக்கு டிவிகேனுடைய மாநாடு எதை வெளிப்படுத்தி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ. இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றம் என்றது அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக கொண்டு வர்றதுக்கான அரசியல் களச்சூழல் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு களச்சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் உருவாகி இருக்கு என்றதை நாங்கள் பார்க்க முடியுது. இங்கே நடந்தது ஒரு ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். இது ஒரு நாடு, அங்கே இருக்கிறது ஒரு மாநிலம். ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்கு, ஒரு முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார். ரெண்டையும் நேரடியாக ஒப்பிட முடியாட்டியும் கூட ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான களச்சூழல் மக்களோட மனநிலை எப்படி மாற்றம் அடைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் உருவாகி இருக்கு என்றதை பார்க்க முடியுது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்ட காலகட்டத்தில் அதுக்கு முதல் ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் ஜேவிபி இல்லாட்டி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தரப்பு ஆட்சிக்கு வரும் என்றதை யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது, அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை தவிர. வெறுமனே 3 வீதமான வாக்குகளை மட்டும் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு கட்சி, 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வச்சு கொண்டிருந்த ஒரு கட்சி, அதுக்கு பிறகு நடந்த ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்தி இருந்தது. 57 லட்சம் மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 3 எங்க இருக்கு, 159 எங்க இருக்கு. அந்த மாதிரியான அதிகமான ஒரு ஆதரவு, மக்களோட ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு இல்லாட்டி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா அதுக்கான காரணம் அந்த கட்சி மேல இருந்த நம்பிக்கைன்னு சொல்லி மட்டுமே பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இலங்கையில் உருவாகி இருந்த அரசியல் களச்சூழல், மக்களினுடைய மனநிலை, அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பார்க்க முடியுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப அரசியலுக்கு எதிரான கோஷத்தை தேசிய மக்கள் சக்தி முன்னிறுத்தி இருந்தது. ராஜபக்சக்களினுடைய ஆட்சி எப்படியாவது முடிவுக்கு வரணும் சொல்லி மக்கள் மத்தியிலையும் மக்கள் மனங்களிலையும் ஆழமா பதிஞ்சிருந்த ஒரு கருத்தை தங்களுடைய அரசியல் கோஷமா ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தது. ஒரு குடும்ப ஆட்சியை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை எங்களால் உருவாக்க முடியும் என்ற 2 கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கூட்டணி கிடையாது, ஒரு தூய்மையான அரசியல் பயணம் எங்களால் முன்னெடுக்கப்படும், ஒரு புதிய தரப்புக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது என்ற மாதிரியான கோஷத்தை தேசிய மக்கள் சக்தி முன்னிறுத்தி இருந்தது. மக்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றமும் அந்த கட்சியை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்திருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்து பார்க்கிற நேரத்திலையும் குடும்ப அரசியலுக்கு எதிராக அது முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். தொடர்ந்தும் பேரப்பிள்ளைகள் வரைக்கும் தாத்தா, அதுக்கு பிறகு மகன், அதுக்கு பிறகு பேரப்பிள்ளை, அதுக்கு பிறகு அவருடைய மகன் என்ற அடிப்படையில் குடும்பத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் நாங்கள் பார்க்க முடியுது. இது தேர்தலில் பிரதிபலிக்குமா இல்லையான்றதை நாங்கள் அடுத்த வருஷம் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட குடும்ப ஆட்சிக்கு எதிரான கோஷத்தை இன்றைக்கு டிவிக்கு முன்னிறுத்தி இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளை முன்னிறுத்தி இருந்தாலும் கூட இன்றைக்கு அதிகமாக டிவிகேனுடைய கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்ன்றது. அடுத்தது ஊழலுக்கு எதிரான ஒரு சக்தியா தூய்மையான அரசியல் பயணத்தை முன்னெடுக்கிற ஒரு புதிய தரப்பா நாங்க இருப்போம்ன்றது. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, டிஎம்கேனுடைய ஆட்சியில தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் கூட உரையாற்றும் போது டிவிகேனுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கிறார். அப்ப 2 விஷயங்கள்ல ஒற்றுமை கொண்டு குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்னிறுத்துறது, 2வது ஊழலுக்கு எதிரான ஒரு கோஷத்தை டிவிக்கு முன்னிறுத்தி இருக்கு. ஜேவிபி என்பிபி எப்படியான ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பயணத்தில் தான் இப்ப டிவிக்கையும் ஈடுபட்டிருக்கு என்றதையும் இன்றைய மாநாடு வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூகத்தை வெளிப்படுத்துற மாதிரியான 2 சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. டிவிக்கே வந்து எப்படி மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ள போகுது. ஒரு சினிமாவில் இருந்த நபர், ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியல்வாதியா மாற்றம் அடைஞ்சிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா மாற்றம் அடைஞ்சிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்க ஆட்சி அமைப்போம், எங்களுக்கும் டிஎம்கேக்கும் இடையில மட்டும்தான் நேரடியான போட்டி இருக்குமே தவிர மற்ற நபர்களை பற்றி மற்ற கட்சிகளை பற்றி நாங்க அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை திரும்ப திரும்ப டிவிகேனுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். தான் பேசுற எல்லா மேடைகளிலையும் டிஎம்கே விசஸ் டிவிகே என்ற கருத்தை வந்து ஆணித்தரமா அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். கொள்கை ரீதியான அரசியல் எதிரியா இருக்க போறது, கொள்கை ரீதியான எதிரியா இருக்க போறது பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. அரசியல் ரீதியான எதிரியா இருக்கிறது டிஎம்கே. எந்த விதமான கூட்டணியும் கிடையாது. ஒரு தூய்மையான பயணத்தை நாங்கள் முன்னெடுக்க போறோம், எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்றதுல அந்த கட்சி ஆதரவாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து உறுதியா இருக்கிறார். அதுக்காக அவங்க வகுத்திருக்கிற 2 வியூகத்தை வந்து இன்றைய கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சது. ஒன்று, 234 தொகுதிகளிலையும் போட்டியிட போற நபர் வேற யாரும் கிடையாது. அந்த வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு நான் அறிமுகம் செய்யறேன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். 234 தொகுதிகளிலையும் போட்டியிட போற நபர் வேற யாரும் கிடையாது, நான் தான், விஜய் தான். உங்களுடைய நீங்க யார் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த நபர் தான் உங்களுடைய தொகுதியிலையும் வந்து வேட்பாளராக களமிறங்க போறார். வேறு நபர்கள் களமிறக்கப்பட்டாலும் கூட அந்த களமிறக்கப்படுற நபர் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் இருக்க போறாரு. அவருக்கு நீங்க போடுற வாக்கு, அந்த ஓட்டுன்றது விஜய்க்கு போடுற ஓட்டா தான் இருக்க போகுது. நான் தான் உங்களுடைய தொகுதியில களமிறங்குற வேட்பாளர் என்ற மாதிரி தன்னை முன்னிறுத்தி, அதாவது இப்ப ஒரு நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா அந்த நபருக்கு மட்டுமே மக்கள் ஓட் பண்ணுவாங்களா இருந்தா அவர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுவார். ஆனா தமிழகத்தில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். விஜய் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட 234 தொகுதிகளிலையும் அதிகமான ஆசனங்களை இந்த கட்சி கைப்பற்றதோ அந்த கட்சியால மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். விஜய் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அதுல வந்து எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. டிஎம்கே தோற்கடிச்சு, அவங்க சொல்ற மாதிரி டிஎம்கே தோற்கடிச்சு டிவிகே வந்து வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அப்ப மற்ற வேட்பாளர்களும் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. பெரும்பாலும் புதுமுகங்களா தான் எல்லாருமே இருக்க போறாங்க. அப்ப இந்த புதுமுகங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய அந்த ரசிகர்கள் வந்து தனக்கான ஓட்டை அந்த வேட்பாளருக்கும் போடணும்ன்றதை அடிப்படையாக கொண்டு உங்களோட தொகுதியில களமிறங்க போறது புதிய நபர் வேற யாரும் கிடையாது, விஜய் தான் அங்கேயும் களமிறங்குறார் என்றத ஒரு வியூகமா வந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற அரசியல் மாற்றங்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் இன்றைய மாநாடு வந்து வெளிப்படுத்தி இருக்கு. 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அங்க ஒரு சில சமிக்ஞைகளையும் பார்க்க முடிஞ்சது. அண்ணாவினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்ட காலகட்டம், எம்ஜிஆரினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்ட காலகட்டம் மிகப்பெரிய அரசியல் புரட்சியா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 1967ஆம் ஆண்டு 1977 அரசியல் மாற்றம் என்றது பேசப்படுது. அதுக்கு அண்டைய காலகட்டத்தில் இருந்த மிக பலமான கட்சிகளை தோற்கடிச்சு அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்டதும் எம்ஜிஆரினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்டதும் ஒரு வரலாற்று பதிவா இருக்கு. அதே மாதிரியான ஒரு புரட்சியை எங்களாலையும் உருவாக்க முடியும். 1967-77க்கு பிறகு இன்றைக்கு 2026 என்ற மாதிரியான ஒரு வாசகம் கூட அங்கிருந்த பதாதைகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மக்கள் மனங்கள் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளையும் விஜய் இல்லாட்டி தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னிறுத்தது. தனக்கு இருக்கிற அந்த பிரபல்ய தன்மை, ஒரு ஸ்டார் என்ற அந்தஸ்தை மட்டுமே வச்சுக்கொண்டு, ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு அதை வாக்குகளா மாற்ற முடியுமா என்ற கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி அவர் வகுத்திருக்கிற இன்னும் ஒரு வியூகம் தான் மக்கள் மனங்கள்ல ஏற்கனவே இடம் பிடிச்சிருக்கிற அரசியல்வாதிகளை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறதுன்றது. எம்ஜிஆரினுடைய பாடலை வந்து இன்றைக்கு பாடுறார். ஒரு மாற்றம் வரும், இன்றைக்கு ஒரு அந்த மாற்றத்துக்கான அதிகாரத்துக்கான சவுக்க கையில் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பயணத்தை என்னால் முன்னெடுக்க முடியும் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பதிவு செய்யறாரு. அண்ணாவினுடைய அரசியல் பயணத்தில் என்னால் பயணிக்க முடியும் என்ற மாதிரியான கருத்து சொல்றாரு. எம்ஜிஆர் பற்றி குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மக்களோட நேரடியாக சம்பந்தப்பட்ட மாதிரி மதுரை மண்ணில் இருக்கிற ஒரு முக்கியமான இருந்த தலைவர் தான் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு எம்ஜிஆரோட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாட்டியும் கூட மதுரை மண்ணை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நெருக்கமா, அண்ணன் விஜயகாந்தோட நெருக்கமா பழகிறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உருவாகி இருந்ததுன்னு சொல்லி மக்கள் மனங்கள்ல ஏற்கனவே இடம் பிடிச்சிருக்கிற இந்த மாதிரியான முக்கியமான அரசியல் தலைவர்களை பற்றி அவர் பேசுறதுன்றது அந்த நபர்களினுடைய ஆதரவாளர்களையும் தன்னுடைய ஆதரவாளர்களை மாற்றதுக்கான ஒரு அரசியல் வியூகமா கூட இதை நாங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஏடிஎம்கே, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஏடிஎம்கே சிதைவடைஞ்சு போயிருக்கு. அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் நிற்கதி அடைஞ்சிருக்கிறாங்க, என்ன செய்யறது சொல்லியே தெரியாம தவிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் தன்னுடைய கட்சியோட ஈர்க்கிற மாதிரியான ஒரு சில அரசியல் வியூகத்தையும் அவர் வகுத்திருக்கிறாரு. ஈழத்தமிழர்களினுடைய பார்வையில் இதை நாங்க எப்படி பார்க்கிறோம் என்றதும் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. முதலாவது மாநாட்டிலையும் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈழத்தமிழர்களுக்கான ஒரு
நிரந்தரமான தீர்வு எட்டப்பட வேண்டியது கட்டாயமானது. அதை தீர்மானிக்க வேண்டியது ஈழத்தமிழர்கள் தான். ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரு ரெஃபரண்டம் மக்கள் மத்தியில் நடத்தப்பட்டு, இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் மத்தியில் நடத்தப்பட்டு, தங்களுக்கான தீர்வு என்னன்றதை ஈழத்தமிழர்களை தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாக்கப்படணும் என்ற கொள்கையை முதலாவது மாநாட்டில் தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருந்தது. இரண்டாவது மாநாட்டிலையும் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நேரடியாக இல்லாட்டியும் கூட ஈழத்தமிழர்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதுதான் கச்சத்தீவு விவகாரம் என்றது. கச்சத்தீவு மீட்கப்படும் இருந்தால் தமிழ்நாட்டு மீனவர்களினுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படும். மோடிட்ட பிரைம் மினிஸ்டர் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிற மாதிரி கடும் தொனியில சில கருத்துக்களை அவர் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. கச்சத்தீவு மீட்கப்படாமல் இருக்கிறதால 800க்கும் அதிகமான மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு, மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வராங்க. கச்சத்தீவு மீட்கப்படணும், இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 99 வருட குத்தகைக்காவது கச்சத்தீவு பெற்றுக்கொள்ளப்படணும் என்ற மாதிரியான ஒரு யோசனையை தமிழக வெற்றி கழகம் முன்னிலைப்படுத்தி இருக்கு. அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தல் என்றது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துமா இல்லையா என்றதை நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களினுடைய தீர்மானம் எப்படி இருக்கும் என்றது நமக்கு தெரியாது. அது எப்படியான தீர்மானமா இருக்கும் என்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.